ஒவ்வொரு நாளும் மேடை பேச்சுக்கள் முடிந்ததும் நட்சத்திர விடுதியில் குடியும் கும்மாளமும் குட்டியும். காலையில் நல்லவாய் மாலையில் நாரவாய் என்பது போல மதுபோதையில் மாவீரர் பிரபாகரன் மற்றும் பொட்டு அம்மனை மிகவும் ஆபாசமாக அசிங்கமாக திட்டி தீர்க்கும் அரசியல் விபச்சாரி சீமான். அவனுக்கு பெரிய புடியா இருக்கலாம். அவன் பொட்டம்மானுடைய அடுத்த தலைவையா இருக்கலாம். பொட்டம்மானே மயில் எனக்கு இது அப்படியே அனுப்புங்க. அவர்கள் இவர்கள் நினைக்கிறதெல்லாம் நாங்க செய்து நினைக்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாம் எனக்கு யாரு? எனக்கு ஒண்ணுமே கிடையாது. என் நிலத்துல வாழ்றதுக்கு நீங்க யாரும் தேவையில்லை. நான் வாழ்ந்துருவேன். சொல்றது புரியுதா? எனக்கே கோவம். கொட்டம்மால ஒரு மயிரம் இல்ல. என் இனத்துல நான் வாழ்றேன், தமிழகத்துல நான் வாழ்றேன், ஈழமாவது மயிலாவது எல்லாம் முடிச்சுட்டாரு. கொட்டம்மா திட்டக்கூடிய சீமானு பிரபாகரன் திட்ட மாட்டாரா? திட்டி இருக்கிறாரு, பச்சை பச்சை திட்டிருக்காரு. கொட்டம்மன் அரசியல்வாதியா? ஒரு போராளி தன்னை அர்ப்பணித்து உயிரை விட்டுக்கிறாரு. அவரை பார்த்து மயிரிடுறாரு. ஆனா ஒட்டுமொத்த ஈழ மக்களும் வேடிக்கை பாக்குறீங்க. காளிமுத்துக்கு 3 பொண்டாட்டி, அதுல ஒரு பொண்டாட்டியுடைய பொண்ணுதான் கயல்விழி. அப்படி திருமணம் செஞ்சவர், தமிழ் தேசியம் பேசக்கூடியவர். கயல்விழி யாரு? தெலுங்கச்சி. இன்னைக்கு சீமான் வீட்டுல என்ன நடக்குது? ஒரு டிரைவரா இருந்தவன் சீமான் வீட்டுல, அந்த டிரைவருக்கு கயல்விழி வந்துட்டு பாடத்துல ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நிறுவனம் லாஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் பணம் கொடுத்து உருவாக்கி இருக்காங்க. அவன் இன்னைக்கு கைவெளி கூட டான்ஸ் ஆடிக்கிறான். இதுவும் சீமானுக்கு தெரியல. முட்டாள் ஊரா சுத்திக்கிறான். ஊர்லாம் மற்ற குடும்பத்தை பத்தி பேசுறாங்க. இங்க இவன் குடும்பமே நாள் இருக்குது. அந்த டிரைவர் பையன் கைவெளி கூட டான்ஸ் ஆடிக்கிறான். கொஞ்சம் புத்தி இல்லை இவனுக்கு. இவனை கூட சதி திச்சு நீச்சு நிக்கிறான். ஒரு டிரைவருக்கு போய் இத்தனை லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பாங்க யாராவது? மச்சானா மாமானா அவன்? இன்னைக்கு அந்த டிரைவரே அந்த வீட்டுல தான் இருக்கான். இங்க சீமான ஒரு பெண்ணை கெடுத்து ஏமாத்திட்டான். இந்த இடுமாவன கார்த்திக் ஒரு பொண்ணை வந்து கெடுத்து அது ஏமாத்திட்டான். சாட்டை துருமுருகன் முத்துக்குமாருடைய மனைவி 3 மாசம் பிரெக்னன்ட். அந்த கருவை கழிச்சிட்டு அந்த பொண்ணை கட்டிட்டு சொத்தை ஆட்ட போட்டுக்கிட்டான். நல்ல குடும்பத்தை போனவங்க யாராவது அந்த கட்டி இருக்க முடியுமா? எல்லாம் பொறுக்கி நாதாரி நாய்களா இருக்காங்க. இது கட்சியா? இது விபச்சாரி விடுதியா இருக்குது. இது பக்க கலீஜ். இது அந்த கட்சி சார்ந்த பொண்ணுங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க.